Hello friends, welcome to ARK Dairies. நம்ம பேஜ்ல நிறைய மாடிஃபை கார்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக், ஹோண்டா சிட்டி. ஸோ ரெண்டுமே ஹோண்டாவில் ரெண்டு காருமே நம்ம கிட்ட இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஹோண்டா சிவிக் செகண்ட்ஸில் வாங்கி ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். இதில் நீங்கள் சஸ்பென்ஷனே பார்க்கலாம். காரே பார்த்தீங்கன்னா அப்படியே தரையில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிவிக்லையும் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல் பாடி கிட்டு, உங்களுக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வைட் அலாய்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சிவிக்கை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி ஹோண்டா சிட்டி வாங்கி ரெடி பண்ணணும்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஹோண்டா சிட்டியும் ஒரு கிரேல ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. ஸோ ரெண்டு காரை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம், தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் காரை ஃபுல்லாக மாடிஃபை பண்ண போகிறீங்க, ரெடி பண்ண போகிறீங்க, இல்லை பெயிண்டிங் பண்ண போகிறீங்க, அலாய்ஸ் மாற்ற போகிறீங்க, எதுனாலுமே ஸோ காசு ரிலேட்டடாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சிவிக்கோட ஓனர் நம்ம கூட இருக்கார். ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? பாலா. ஓகே. ஸோ எப்போ ரெடி பண்ணீங்க? ஏன்னா நான் நிறையா உங்களுக்கு அந்த ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன், நம்ம இந்த ட்ரிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ எங்கே ரெடி பண்ணீங்க, என்னெல்லாம் ரெடி பண்ணீங்க, எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு? நீங்கள் 6-7 லட்ச ரூபா இருக்குது ப்ரோ. ஓகே. நீங்கள் ஸ்டாக்காக தான் வாங்கினீங்களா காரு? இல்லை நான் ஆல்ரெடி 10 வருஷமாக வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மாடிஃபை பண்ணி வச்சிருந்தேன். இப்போ திரும்ப ஏர் சஸ்பென்ஷன்லாம் போட்டு திரும்ப அகைன் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ ஏர் சஸ்பென்ஷன் அதிகமாக கார்ஸில் மாடிஃபை பண்ணுற கார்ஸ்லேயும் நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ சென்னையில் எத்தனை கார்ஸ் இருக்குது? ஸோ இது எவ்வளோ ஆச்சு? 2 கார் இருக்குது ப்ரோ ஏர் சஸ்பென்ஷன் பண்ணி. ஓகே. இருந்த வண்டிலாம் கழட்டிட்டு இருக்காங்க. இப்போ 2 வண்டி இருக்குது சென்னையில். எவ்வளோ ப்ரோ ஏர் சஸ்பென்ஷன் எவ்வளோ ப்ரோ ஆகும்? சஸ்பென்ஷன் வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா வரும் ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம காரை பற்றி அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. சிஆர் செட் பாடி கிட், ஏபிஎஸ் ப்ளஸ் பர்சன்ட் டைப் ஹெட்லைட் போட்டிருக்கு. 10.5J அலாய் வித் ஹைட்ரோடிக் போட போட்டிருக்கேன். ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது, ஸ்பூன் மிரர்ஸு. உள்ளே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே ரெட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஹைட்ரோட்ரிப்பிங்கு. சன்ரூஃப் வராது இந்த வண்டியில், சன்ரூஃப் பண்ணியிருக்கேன். பேக்கில் டக் ஸ்பாய்லரு, டைல் லைட்டு, இது எல்லாமே பண்ணியிருக்கேன் ப்ரோ. வண்டியில் எதுவுமே இல்லாமல் இருக்காது. ஒரே ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் டோர் மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. ஒரு 6 lakhs ஆயிருக்குல்ல ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு? மேலே தான் இருக்குது. மேலே எக்ஸாஸ்ட் ப்ரோ? எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஹெட்டர்லேருந்து பண்ணியிருக்கேன். ஓகே. இது நார்மல் டிப்பு தான். எக்ஸாஸ்ட் வந்து டயர் கடியில் இருக்குது. ஓ, இது சும்மா ஷோக்கு. ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்போமா? ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? சென்னையில் ஒன் ஆஃப் தி ஹைலி மாடிஃபைடு சிவிக்கு. ஸோ ப்ரோ, இது எல்லாமே எங்கே ப்ரோ ரெடி பண்ணீங்க? இது எல்லாமே நானே தான் ப்ரோ பண்ணேன். ஓகே. எந்த கடையிலையும் கொடுத்துலாம் பண்ணல. என் ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் நானும் சேர்ந்து பண்ணோம். ஓகே. நல்லா இருக்குது, கார் சூப்பராக இருக்குது. இந்த சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ண முடியுமா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் ப்ரோ? என்ன டிஃப்ரெண்ட் வரும் பாருங்கள். ப்ரோ பாஷா ப்ரோ, இது ஹைட் ஆகும். கம்ப்ரஸர் முதல்ல 200 PSI PSI ஏறட்டும். அப்புறமா 2 பட்டனையும் ஒன்றா கிளிக் பண்ணுங்க. பலனா ஃபுல்லாக இருக்குங்களேன். இருடா எடுக்கிறீங்களா? யார் இருக்கு ஆல்ரெடி ஏற்றிட்டேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கம்ப்ரஸர் ஃபுல்லாக இறக்கிடுங்களேன். இல்லைடா, யார் ஏற்றிட்டேன் ஆல்ரெடி முன்னாடியே. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கிளிக் பண்ணுங்க. இப்போ தான் அழகாக இருக்குது. கம்ப்ரஸரில் ஃபுல்லாக காற்று இருக்கும். 200 PSI ஏறட்டும். அது பிறகு இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கீங்க. மைலேஜில் எவ்வளோ தருது? 6 தான், சிங்கிள் டிஜிட்டில் தான் தருது. அப்போ ஸோ ஹோண்டா சிவிக் பார்த்துருந்தோம். அண்டு சிட்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டை பார்த்துருவோமா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
வெல்கம் டு ஏஆர்கே டேரிஸ். நம்ம பேஜில் நிறைய மாடிஃபைட் கார்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வீடியோவில் தான் ஒரு 4 lakhs மேலே செலவு பண்ணி ஒரு 2006 பெலனோவில் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னொரு பெலனோ பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ஓனர் இருக்கார் நம்ம கூட. ஸோ இந்த பிளாக் கலர் பெலனோவை ஃபுல்லாக ஸ்டாக்காக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு கம்பெனிலேருந்து வந்தால் எப்படி இருக்குமோ, ஷோரூம்லேருந்து வந்தால் எப்படி இருக்குமோ, வெறும் அலாய்ஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. மற்றபடி ஃபுல் ஸ்டாக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரைட் சைடில் இருக்க காரு ஃபுல்லாக மாடிஃபை பண்ண காரு, ஃபுல்லாகவே பாடி கிட்டு, உங்களுக்கு ஹெட்லைட், டெய்லைட்டு, இன்டீரியர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண காரு. இந்த வீடியோ போன வீடியோவில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்டாக்காக இருக்கக்கூடிய பெலனோ கார் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. ப்ரோ, இந்த கார் எப்போ வாங்கினீங்க? ஸோ வாங்கும்போது என்ன ப்ரைஸுக்கு வாங்கினீங்க, என்ன கண்டிஷன் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். வாங்கும்போது 1,20,000 கிட்ட வாங்கினது. நான் வாங்கி ஒரு 2 years ஆகுது. 2 years நான் ரெடி பண்ணாவே 1 years ஆகிடுச்சு. ஸ்பேர் எல்லாமே கேரளாவிலேருந்து புது ஸ்பேர் தான், எல்லாமே எதுவுமே செகண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கலை, எல்லாமே புது ஸ்பேர் தான் வாங்கி போட்டிருக்கு. கம்ப்ளீட் ஸ்டாக். ஓகே, ஷோரூம் வந்து எப்படி வருமோ அப்படி வச்சிருக்கேன். 2006 ஸ்பேர்ஸ்னா நீங்கள் இந்த இன்ஜின் ஸ்பேர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறீங்க? இன்ஜினில் மட்டும் கை வைக்கல, மற்ற எல்லாமே புதுசு. ஓகே, சஸ்பென்ஷன் எல்லாமே புதுசு. சரிங்க ப்ரோ. ஸோ இது அலாய்ஸ் மட்டும் ஹெட்லைட் எல்லாமே புதுசு ப்ரோ. இப்போது பெலனோ ஸ்டாப் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. 2006 எந்த மாடல் உங்களுது? 2006. ஓகே, அது 2008 வரையும் வந்துச்சா பெலனோ? இந்த 6 வரையும் தான் லாஸ்ட்டா? ஏன்னா இப்போ நான் அதான் ஒரு 18 years ஆகுது ஸ்டாப் பண்ணி. இப்போ இந்த ஹெட்லைட் வந்து கம்பெனி ஹெட்லைட்டா? இல்லை, இது வந்து இம்போர்ட் தைவான். ஓ ஓகே. அப்போ எல்லாமே கிடைக்குதா ப்ரோ ஸ்பேர்ஸ்? கிடைக்குது, கேரளாவில் கிடைக்குது. ஓகே. ஸோ நீங்கள் எதுக்கு பெலனோ சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், இதோட இன்ஜின் மாதிரி வரல, இதில் இருக்க தான் ஜிப்சியில் போடுறாங்க, இந்த ரேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின். இது இன்றைக்கும் ரேலிலெலாம் ஓட்டுறாங்க. நல்ல ஒரு மைலேஜும் ப்ளஸ் நம்மளுக்கு இதில் மைலேஜும் 13 கிடைக்குது. ஓகே. ஸோ நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப வண்டி ஓட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா ஒரு டயர்டே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு லோ ப்ரொஃபைலாக இருக்கும், நல்லா ஜம்முன்னு போகலாம். ஓகே. எவ்வளோ ப்ரோ க்ரூஸ் ஸ்பீட் பண்ணலாம், க்ரூசிங் ஸ்பீடு ஹைவேல? இது நான் பண்ணது 140 வரைக்கும் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலேயே போகும் இது. ஓகே. இன்டீரியர்ஸ் அப்படியே காமிச்சிடலாமா? இன்டீரியர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க ப்ரோ. இப்போ கார் பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இது சேலுக்கு கொடுக்குற ஐடியா இருக்கான்னு கேட்பாங்க, அது மாதிரி கேட்டிருக்காங்களா அதை பற்றி? இல்லை, நான் நிறைய வாட்டி ஹைவேஸில் ரொம்ப நிறுத்தி கேட்டிருக்கேன், பேசியிருக்காங்க நிறைய பேர், என்ன மாடல் இது, என்ன வண்டிலாம் கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் நான். ஓகே. ஸோ இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா இது என்ன கலர் ப்ரோ? இது இந்த சீட் கவர்லாம் இது வந்து சீட் கவர் இங்கே கிடைக்கல இந்த வண்டிக்கு. நான் பெங்களூர்லேருந்து வர வச்சு போட்டேன். இது 30,000 ஆச்சு. சீட் கவர் மட்டும் 30,000 ஆச்சு. பா. ஸோ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்குது ப்ரோ. கிளாஸாக இருக்குது கார், இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும். இது எங்கே ப்ரோ ரெடி பண்ணீங்க ஃபைனலாக? நீங்கள் இப்போ எல்லாம் இதை கேரளாவில் நிறைய சோர்ஸ் பண்ண நீங்கள் பெயிண்டிங் பண்ணது வந்து இங்கே லோக்கலில் ஃப்ரெண்டு பண்ணார். ஓகே. ஸ்பேர் வந்து நான் லோக்கல் மெக்கானிக் வச்சு பண்ணிட்டேன். இது ஸ்பேர் எல்லாமே நம்ம பெங்களூரில் கிளப் இருக்குது இதுக்குன்ட்டு. ஓகே. பெங்களூர்லேயும் கேரளாலையும் அவங்ககிட்ட நான் ஸ்பேர் எல்லாமே வாங்கிடுவேன். சரிங்க. சஸ்பென்ஷன், ஹெட்லைட் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. ஏசி யூனிட் எல்லாமே அவங்ககிட்ட தான் வாங்கினது. ஏசி யூனிட்டை புதுசு மாற்றிட்டீங்களா? ஏசி யூனிட் புதுசு, கம்ப்ளீட் கூலிங். ஓகே ப்ரோ. இப்போது நீங்கள் இது 2 years யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால சொல்கிறேன். இப்போ செகண்ட்ஸில் பெலனோ கிடைக்குது இப்போ மார்க்கெட்டில். ஏன்னா நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது ப்ரோ. ₹1 ரேஞ்சில் இருக்குது, 80,000லேயும் கிடைக்குது. முக்கியமாக இந்தந்த விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இன்ஜின் மட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மற்றபடி மற்ற ஸ்பேஸ் எல்லாமே கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செலவு பண்ண ரெடியாக இருக்கணும் வண்டிக்கு, மெயினாக அதுதான். ஓகே. வண்டி மேலே லவ் இருந்தால் மட்டும் எடுங்க, இல்லைனா வேண்டாம். மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ? ஏன்னா இப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது ப்ரோ, ஒன்றும் கிடையாது. ஓகே. என்ன சர்ச் பண்ணாலே போதும், அந்தளவு பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை. நல்லா அதுவும் கிடையாது ப்ரோ. இப்போ ஒன்று, இப்போ மாருத்தினாவே நம்மளுக்கு ஸ்பேர்ஸோட காஸ்ட்டு அஃபோர்டபுளாக இருக்கும்ன்ற மைண்ட் செட்டு தான். பட் நான் கேள்விப்பட்ட வரையும் பெலனோக்கு இப்போ சஸ்பென்ஷன் ஆகட்டும் எல்லாமே, ஏன்னா இது அந்த காலத்தில் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ண வெஹிக்கிள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்பேர்ஸ் கிடைச்சாலுமே அது எந்த அளவு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அதை பற்றி? ப்ரைஸ் ஹையாக தான் ப்ரோ இருக்கும். ஓகே. எல்லாமே இப்போ ஹெட்லைட் நான் மாற்றினேன் இல்லையா, லாஸ்ட் வீக் தான் மாற்றினது. ஹெட்லைட் மட்டுமே எனக்கு 9,000 ஆச்சு. அதான். இது எது தொட்டாலுமே உங்களுக்கு காஸ்ட்லி தான். உங்களுக்கு கார் பிடிச்சிருக்கனால நீங்கள், நான் என்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, நான் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த வண்டி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ஒரு வண்டி வேணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஓகே. ஸோ மாருதி பெலனோ நீங்கள் செகண்ட்ஸில் கிடைச்சா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா எல்லா ஸ்பேர்ஸுமே கிடைக்குது. ஒரிஜினலாக காரை நீங்கள் ரெடி பண்ணனாலும் எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்குது. இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் போட்டு ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணனாலுமே நீங்கள் வந்து பெலனோ வந்து ரெடி பண்ணலாம். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. ஸோ உங்கள் இன்ஸ்டா ஐடி வச்சுருக்கீங்களா? நான் கிளப்பில் எந்த ஐடியில் பண்ணிக்கலாம். ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி செகண்ட்ஸில் கார் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.